ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம ஹிந்தி மத்தியம புக்கில் பேஜ் நம்பர் 61 இருக்கக்கூடிய ஆன்சர் த ஃபாலோயிங் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கிராமர் பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பரோட கடைசி ரோமன் நியூமரலாக இதுதான் வரும். ஓகே, निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. निम्नलिखितना ஃபாலோவிங், பிரஷ்னோன்னா கொஷின், உத்தர்னா ஆன்சர், லிக்கியேனா எழுதுங்கன்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். வர்ண கிசை கஹதே ஹே. வர்ண அப்படின்னா லெட்டர், கிசை அப்படின்னா எந்த எதுன்னு அர்த்தம், கஹதே ஹே அப்படின்னா சொல்றாங்கன்னு அர்த்தம். வர்ண கிசை கஹதே ஹே அப்படின்னா வர்ணன்னு எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட்டர்னு எதை சொல்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாஷா மே பிரயுக்த மூல் துவானி அத்வா உஸ்கே சின்ஹுன் கோ வர்ண கஹதே ஹே. ஸோ பாஷாமே அப்படின்னா மொழிகளில், பிரயுக்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா யூசேஜ், மொழியில் பயன்படக்கூடிய, மூல் துவானி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேசிக் சவுண்டை, அத்துவா இல்லைன்னா அல்லதுன்னு அர்த்தம், உஸ்கே சின்ஹு அப்படின்னா அதோடைய சிம்பிள வர்ணா கஹதே ஹே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொழியில யூஸ் பண்ணக்கூடிய பேசிக் சவுண்டையோ இல்ல அதோட சிம்பிளையோ, உஸ்கே சின்ஹுன் அர்த்தம் சிம்பிள், அதுதான் நம்ம வர்ணன்னு சொல்றாங்க, வர்ண கஹதே ஹே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கதித்யா லிகித் பாஷா கா முல் ஆதார் கியா ஹே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கத்தித் அப்படின்னா என்ன, பேசக்கூடிய லாங்குவேஜ். ஓகே, லிக்கித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுதக்கூடிய லாங்குவேஜ், பாஷானா மொழி அர்த்தம். ஓகே, முல் அப்படின்னா பேசிக்னு அர்த்தம், ஆதார் அப்படின்னா எக்ஸாம்பிள், கியா ஹே அப்படின்னா என்ன அர்த்தம். ஓகே, கியா ஹே அப்படின்னா அர்த்தம் என்னன்னு அர்த்தம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பேசக்கூடிய இல்லை எழுதக்கூடிய மொழிகளில் பேசிக் ஆதாரம் என்ன, பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கத்தித் யா லிக்கித் பாஷா கா முல் ஆதார் துவானி ஹே. ஸோ எழுதக்கூடிய இல்லை பேசக்கூடிய இல்லை எழுதக்கூடிய மொழிகளில் பேசிக் எக்ஸாம்பிள் வந்து துவானி ஹே அப்படின்னு சொல்றாங்க. துவானி அப்படின்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பேசுகிற இல்லை எழுதுகிற லாங்குவேஜோடைய பேசிக் எக்ஸாம்பிள் துவானி, சவுண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லிப்பி கிசே கஹதே ஹே. லிப்பி கிசே கஹதே ஹே. லிப்பின்னு எதை சொல்றாங்க. லிப்பே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கிரிப்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ எதை சொல்றாங்கன்னு பார்க்கலாமா. துவானியோன் கோ லிக்னே கேலியே, துவானியன் கோ லிக்னே கேலியே जिन चिन्हों का प्रयोग किया जाता है उससे लिपि कहते हैं. ஸோ இதில் துவானியோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஓகே, சவுண்டுன்னு அர்த்தம். லிக்னே கேலி அப்படின்னா எழுதுறதுக்காகன்னு அர்த்தம். ஜின் அப்படின்னா விச்சுன்னு அர்த்தம், எந்தன்னு அர்த்தம். சின்ஹோன் அப்படின்னா சிம்பிள்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம். ஸோ துவானியோன்கோ லிக்னே கேலியே அப்படின்னா எழுதுறதுக்காக பயன்படக்கூடிய எந்த சிம்பிளை நம்ம பிரயோகப்படுத்துறோமோ அதை தான் நம்ம லிப்பின்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ சிம்பிள் யூஸ்டு டு ரைட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எந்த சிம்பிள் வந்து எழுதுறதுக்காக பயன்படுதோ, ஓகே, சவுண்ட்ஸை எழுதுறதுக்காக பயன்படுதோ அதுதான் நம்ம லிப்பின்னு சொல்லுவோம். ஸோ சவுண்டை எழுத பயன்படக்கூடிய சிம்பிள்ஸை நம்ம லிப்பி அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹமாரி संविधान में संविधान அப்படின்னா என்ன அர்த்தம்னா அரசியல் அமைப்புன்னு அர்த்தம். ஓகே, कितनी भाषाओं को राष्ट्र भाषा का दर्ज दिया गया है. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹமாரே சன்விதான் மே அப்படின்னு அர்த்தம்னா நம்மளுடைய அரசியல் அமைப்புல கித்தனை பாஷையோன் கோ எத்தனை கித்தனை அப்படின்னா எத்தனை பாஷையோன்னா மொழிகளை, ராஷ்டிர பாஷான்னு தர்ஜ் தியா கயா ஹே. தர்ஜ் அப்படின்னா மதிப்புன்னு அர்த்தம், ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்புல எத்தனை மொழிகளை ராஷ்டிர பாஷா அப்படின்னு ஒரு மரியாதையோடு கருதுறாங்க, மரியாதையோடு ட்ரீட் பண்ணக்கூடிய மொழிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை மொழிகள், 22 மொழிகள். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஸ்பெல்லிங் எழுதினாலும் ஓகே, நம்பர்ஸ்ல எழுதினாலும் ஓகே. ஓகே, हमारे संविधान में 22 भाषाओं को राष्ट्र भाषा का दर्ज दिया गया है. ஸோ நம்மளோட அரசியல் அமைப்புல 22 மொழிகளை ராஷ்டிர பாஷான்னு மதிப்பு கொடுத்து அழைக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பார்க்கலாம். हिंदी वर्णमाला, இது वर्णमाला, हिंदी वर्णमाला में कितने स्वर और व्यंजन है. स्वर और व्यंजन है. அதாவது ஹிந்தி வர்ணமாலால கித்தனை அப்படின்னா எத்தனை, ஸ்வர்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ்னா வியஞ்சன் அர்த்தம். ஸோ நம்ம வர்ணமாலால எத்தனை வியஞ்சன்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்வர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிந்தி வர்ணமாலாமே 11 ஸ்வர், 11 வவல்ஸும் और அண்ட் 33 வியஞ்சன் ஹே, 33 வியஞ்சனா 33 கான்சனன்ட்ஸும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே स्वरों का प्रयोग कैसे होता है. स्वरोन அப்படின்னா ஸ்வர் இருக்கு இல்லையா, அதோட ப்ளூரல் ஃபார்ம் தான் ஸ்வரம். ஸோ ஸ்வரோன் கா பிரயோகம்னா உபயோகம்னு அர்த்தம். கேசே ஹோதா ஹே, ஸோ ஸ்வரோனுடைய அதாவது ஒரு வவல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ வவல்ஸை ஸ்வரோன் கா பிரயோக் ஸ்வதந்திர ரூப் சே ஹோதா ஹே. ஸ்வரோன் கா பிரயோக் அப்படின்னா ஸ்வரோன் அதாவது வவல்ஸோட உபயோகம்ன்றது எப்படி இருக்கும்னா ஸ்வதந்திர ரூபா இருக்கும், அதாவது எதையுமே டிபெண்ட் பண்ணாம தனியா இருந்து பொருள்படும், தனியா இயங்கும், சுதந்திரமா இயங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஸோ ஸ்வர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா ஆக்ட் ஆகும், தனியா நின்று பொருள்படும், தனியா நின்று இயங்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 7th கொஸ்டின் பார்க்கலாம். வியஞ்சன் கிசே கஹதே ஹே. வியஞ்சனை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வியஞ்சனா கான்சனன்ட் அர்த்தம். ஓகே, ஓகே பார்க்கலாமா. ஸ்வரோன் கி சகாயதா சே. ஓகே, சகாயதா அப்படின்னா அர்த்தம்னா ஹெல்ப்போட உச்சாரித் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் அர்த்தம். வர்ணன் அப்படின்னா கான்சனன்ட், வர்ணோன் கோ வியஞ்சன் கஹதே ஹே. ஸோ ஸ்வரோன் கி சகாயதா சே அச்சாரித்
வர்ணோன் கோ வியஞ்சன் கஹதே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா வவ்வல்ஸோட உதவியோட ப்ரொனவுன்ஸ் ஆகக்கூடிய லெட்டர்ஸ். ஓகே, வவ்வல்ஸோட உதவியோட எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் ப்ரொனவுன்ஸ் ஆகுதோ அது எல்லாமே நம்ம வந்து வியஞ்சன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி பேருக்கு இது வந்து நம்ம இப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ இதோட ஆ சேரும்போது இது என்னன்னு சொல்றோம், பேன்னு சொல்றோம். அப்போ என்ன அர்த்தம், ஒரு வவ்வல்ஸோட உதவியோட பயன்படக்கூடிய லெட்டரை நம்ம கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்றோம், அதாவது வியஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எய்த்து பார்க்கலாமா. எய்த்து संयुक्त व्यंजन किसे कहते हैं उदाहरण दीजिए. ஓகே, संयुक्त அப்படின்னா அர்த்தம்னா அது வந்து வியஞ்சனோட ஒரு வகை. ஓகேவா, அதை எப்படி சொல்றாங்க, அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுங்க, உதாரணம் தீஜியே, உதாரணம் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ பாருங்க ஆன்சர், दो व्यंजनों के मेल को संयुक्त व्यंजन कहते हैं. அது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, தோ வியஞ்சன் அப்படின்னா ரெண்டு வியஞ்சன், அதாவது ரெண்டு கான்சனன்ஸ் சேரும்போது, மேல் அப்படின்னா ஜாயின் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே, மேல் அப்படின்னா என்னது, ஜாயின் பண்றது. ஸோ ரெண்டு கான்சனன்ஸ் வந்து ஜாயின் பண்ணி கூடி வரக்கூடியது வந்து சன்யுக்த வியஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு கான்சனன்ட், இத்துன்ற ஒரு கான்சனன்ட், இது ஒரு ரான்ற ஒரு கான்சனன்ட். அப்ப ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து இத்திர அப்படின்னு ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேரு தான் சன்யுக்த வியஞ்சன். ஸோ தோ வியஞ்சகே மில்கோ அப்படின்னா ரெண்டு கான்சனன்ஸ் சேர்க்கும் போது வரக்கூடிய லெட்டருக்கு பேரு சன்யுக்த வியஞ்சன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து 9th क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, अनुस्वार किसे कहते हैं. अनुस्वार அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं. அப்படின்னா அர்த்தம்னா स्वर के बाद அப்படின்னா ஸ்வர்னா வவல்ஸ்க்கு பின்னாடி வரக்கூடிய ஆனே வாலினா பின்னாடி வரதுன்னு சொல்லி அர்த்தம். பாத்னா பின்னாடி வரக்கூடிய வியஞ்சனை நம்ம அனுஸ்வார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா, எந்தெந்த லெட்டர்ஸ்லாம் வவல்ஸ்க்கு பின்னாடி வருதோ அது எல்லாமே நம்ம அனுஸ்வார்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, வவல்ஸ்க்கு பின்னாடி வரக்கூடிய வியஞ்சனை நம்ம அனுஸ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th क्वेश्चन பார்க்கலாம். विसर्ग के कुछ उदाहरण दीजिए. विसर्ग के कुछ उदाहरण दीजिए. விசார்குக்கு கொஞ்சம் உதாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ விசர்கு கே குச் உதாரணம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ எழுதி காமிச்சிருக்காங்க. அது எல்லாமே படிச்சுக்கோங்க, 4 படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அத்ஹ, புன்ஹ, பிராயஹ, கிரம்ச, கிரம்சஹன்றது லைட்டாக கேட்கணும், சஹு. ஓகே, ஆதி, இதெல்லாம் தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் 11th பார்க்கலாம். அனுநாசிக், சீகன், அனுநாசிக் சிஹன்கா உதாரணம் தீஜி. அனுநாசிக் சிஹன்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நாசிக்னா என்ன அர்த்தம்னா மூக்குலேருந்து பெருக்கக்கூடிய ப்ரொனன்சியேஷன், மூக்குலேருந்து பறக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம அனுநாசிக்னு சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து இந்த மாத்திரை இருக்கு இல்லையா, சந்திரபிந்தி மாத்திரை இருக்கு இல்லையா, இந்த மாத்திரையில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அனுசாசிக் சிஹன்காக எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன், ஊன், ஏன், மான், ஹூன், ஆயேன், ஆதி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அனுநாசிக்கோட எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 12th क्वेश्चन பார்க்கலாம். नेक्स्ट क्वेश्चन பாருங்க. हल या हलंत चिन्हन व्यंजन में कहाँ लगाया जाता है उदाहरण दीजिए. ஹல் இல்லைனா ஹலந்த் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, சின்ஹன் அப்படின்னா சிம்பிள்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் அர்த்தம். வியஞ்சன்ல கஹா லகாயா ஜாதா ஹே அப்படின்னா அர்த்தம், அதாவது வந்து எங்க போடுவாங்க. ஹலந்த் சின்ஹன்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, வியஞ்சன்ல எங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சிம்பிள்ஸ்க்கு பேர் தான், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வருது இல்லையா, அது பேர் தான் ஹல் இல்லைனா ஹலந்த் சொல்லுவாங்க. வியஞ்சன் லெட்டர்ஸ்ல கான்சனன்ஸ்ல அந்த சிம்பிள்ஸ் எங்க போடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹல் யா ஹலந்த் சின்ஹன், இந்த ஹல் இல்லைனா ஹலந்த் சிம்பிள்ஸ் வந்து வியஞ்சன் கே நீச்சே, பாருங்க இதெல்லாமே வியஞ்சன் பாத்தீங்களா, அதுக்கு கீழே போடுவாங்கன்னு சொல்லுவோம். வியஞ்சன் கே நீச்சே லகாயா ஜாதா ஹே. ஸோ இது எங்க போடுவாங்களா, வியஞ்சனுக்கு நீச்சே கீழே போடுவாங்களா. ஒரு வியஞ்சனோ கான்சனன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் ஹல் இல்லைனா ஹலந்தோட சிம்பிள்ஸா போடுவாங்களா. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜகத், வித்வான், சித்தி, ஆதி. ஓகே, इसके कुछ उदाहरण இதெல்லாம் வந்து இதுக்கான உதாரணம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஓகே, किन शब्दों में विसर्ग का उपयोग नहीं होता है. கின்னா எந்த அர்த்தம், சப்தோன் மே எந்த லெட்டர்ல இந்த விசர்கன்றது யூஸ் ஆகாது, உபயோக நகி கர்த்தா ஹே அப்படின்னா நஹி ஹோதா ஹே அப்படின்னா யூஸ் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ எந்த சப்தம் எந்த வேர்ட்ல வந்து இந்த விசர்கன்றது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எங்கன்னு பார்ப்போம். தத்பவ் ததா திஷி சப்தோன் மே. தத்பவ் அப்படின்னா அர்த்தம்னா ஜெனட்டிக்கலா பரம்பரையா யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த வார்த்தைகள். தத்தா அப்படின்னா அண்டுன்னு அர்த்தம். திஷி சப்தோன் என்ன அர்த்தம்னா தலைமுறையா ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பேச்சு வழக்குல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பரம்பரையா, அந்த வார்த்தைகள் அந்த சப்தோன்மே நம்ம என்னத்தை யூஸ் பண்ண மாட்டோம்னா இந்த விசர்கு இல்லையா அதை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். ஸோ விசர்குக்கா உபயோக நஹி ஹோதா ஹே. ஸோ பரம்பரையா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம விசர்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஹிந்தி ஆன்கோன்கா, இந்த ஆன்கோன் அப்படின்னா அர்த்தம்னா நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர்ஸ் சொல்லி எடுத்துக்கோம். தேவநாகரி ரூப்மே லிக்கிய, தேவநாகரி ரூப்ல எழுதணும். தேவநாகரி லெட்டர்ஸ்னா இந்த மாதிரி இந்த சான்ஸ்கிரிட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுல எழுதுறது தான் வந்து இந்த தேவநாகரி நம்பர்ஸ். ஓகேவா, அந்த எழுத சொல்லிருக்காங்க, எழுதியாச்சு. ஹிந்தி ஆன்கோன்னா ஹிந்தி நம்பர்ஸ் தேவநாகரி ரூப்ல எழுத சொல்லிருக்காங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन பாருங்க. தேவநாகரி ஆன்கோன் அதாவது தேவநாகரி ஸ்கிரிப்ட் நம்பர்ஸ் நம்ம எதுல எழுத சொல்லிருக்காங்கன்னா அந்தராஷ்டிர ரூப்மே லுக்கியே, அந்தராஷ்டிர ரூப்ல எழுத சொல்லிருக்காங்க. அந்தராஷ்டிர இது அப்படின்னா அர்த்தம்னா இன்டர்நேஷனல் ரூபத்தில் எழுத சொல்லிருக்காங்க. அந்த நியூமரிக் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க 1 2 3 அதில் எழுத சொல்லிருக்காங்க. ஸோ அந்தராஷ்டிர அப்படின்னா இன்டர்நேஷனல் சிஸ்டம்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது பேர் தான் இன்டர்நேஷனல் சிஸ்டம், அதில் எழுத சொல்லிருக்காங்க, எழுதியாச்சு.